ஹாய் கைஸ், தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு. ஸோ இப்போது எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு சேர்த்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ஏன்னா கடலைப்பருப்பு தீஞ்சிடும். ஸோ அதனால் ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ ஏன் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோன்னா, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கலர்லாம் அப்படியே மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி கொதித்து நம்மளுக்கு தேவையான பதம் வந்த உடனே பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளான மெத்தடில்.